சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியை சிதறடிக்க பார்த்தவர்களின் முயற்சி தோல்வியடைந்து அவர்கள் ஏமாந்து போவார்கள் என்றும், தாவேகா முன்னிலை என சூதாட்ட கும்பல் வதந்தி பரப்பி வருகிறது. விஜய் பெயரில் நிறைய சூதாட்டங்கள் நடைபெறுகின்றன. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தியுள்ளனர். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது என்றும், இப்போது தேர்தல் வாக்குப்பதிவிற்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள் என்றும், தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று கூறியுள்ளார். ஆட்சி கட்டிலில் அமரப்போவது யார்? நாளை காலை தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேசிய அளவில் உற்று நோக்கப்படும் ஒன்றாக இருக்கிறது. திராவிட மாடல் 2.0 என்ற முழக்கத்துடன் தெம்பாக இருக்கும் திமுக கூட்டணி இந்த முறை நிச்சயம் எங்கள் ஆட்சிதான் என களமாடும் அதிமுக கூட்டணி ஒருபுறம், மாற்று அரசியல் என்ற கோட்பாடுடன் தேர்தல் அரசியலில் தனித்து இயங்கும் நாம் தமிழர் கட்சி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று இருக்கும் புதுவரவு தாவேகா மறுபுறம் என 4 முனை போட்டியால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் அனல் தகித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று அதிகாலையிலே தாவேகா தொண்டர்கள் விஜயை காண்பதற்கு வேளாங்கண்ணி சர்ச் முன்பு திரண்டனர். சர்ச் உள்ளேயும் முகப்பு பகுதியிலும் பெரும் கூட்டம் கூடியதால் வழிபாட்டிற்கு வந்தவர்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். இந்நிலையில் விஜய் வேளாங்கண்ணி வருகை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனால் விஜயை காண காத்திருந்த தொண்டர்கள் அப்செட் ஆகியுள்ளனர். பின்னர் விஜய் வருகை ரத்து செய்யப்பட்டதாக உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஏமாற்றமடைந்த சர்ச்சுக்குள் இருந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் டிவிகே என கோரஸாக கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த சம்பவம் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 4,88,00,000 வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், ஆண் பெண் 3ஆம் பாலினத்தவர் வாக்குகள் எத்தனை என்று தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது பாஜக மற்றும் சில கட்சிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் இடையூறு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தேர்தல் ஆணையம் மற்றும் DGPக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளன்று பாஜக மற்றும் அதன் தூண்டுதலின் பேரில் பிற அரசியல் கட்சிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் இடையூறுகளை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது என்றும், எனவே இத்தகைய நடவடிக்கைகள் வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளேயும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும், முக்கியமாக கட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட பிற முக்கிய இடங்களிலும் பரவக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனவே நாளைய வாக்கு எண்ணிக்கையின் போது பெரிய அளவிலான சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எனவும் அச்சம் நிலவுகிறது. இது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் செயல்முறையை நடத்துவதில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும், எனவே எந்தவொரு விரும்பத்தகாத சம்பவங்களையும் தவிர்ப்பதற்கு போதுமான காவல்துறையினரை பணியில் அமர்த்தி தேவையான கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நாளை ஓட்டுகள் எண்ணப்படும் நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்களுடன் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். தமிழகம் மற்றும் 4 மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. ஓட்டு எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு துவங்கும். ஓட்டு எண்ணும் அறைக்குள் ஓட்டு எண்ணும் பணிக்கு நியமித்த மேற்பார்வையாளர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றனர். ஓட்டு எண்ணிக்கும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விஜயின் தாவேகா பெரும்பான்மை பெறலாம் என்ற கருத்துக்கள் இருந்து வரும் நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளே தாவேகாவிற்கு சாதகமான கருத்துக்களை பொதுவெளியில் வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெற்றி பெறும் அளவிற்கு தாவேகா தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று பேசியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி, கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஆளுங்கட்சியினர் கருத்து திணித்து உள்ளனர் எனவும், அதையெல்லாம் பொய்யாக்கி அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடியார் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும், 2016 தேர்தலில் அனைத்து கருத்து கணிப்புகள் திமுக தான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் அதிமுக 137 இடங்களில் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி பிடித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆண்ட ஆட்சியை மீண்டும் ஆளும் கட்சியாக தகுதியை ஏற்படுத்தி ஆட்சி அமைத்தார். கருத்து கணிப்பு எல்லாம் வடநாட்டு பத்திரிகையாளர்கள் எங்கேயோ இருந்து எடுக்கும் சேனல்கள் எல்லாம் கணிப்புகள் எல்லாம் தவறானது. 6 கோடி பேர் வாக்களித்துள்ளார்கள். அனைத்து பேரையும் அவர்கள் விசாரித்தார்களா என்றும், அது ஒரு 3 நாட்கள் மீடியாக்களுக்கு ஒரு தீனி, அப்படித்தான் பார்க்க வேண்டும் எனவும், மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்காது. மாற்றம் என்பது மக்களிடத்திலே உருவாகி இருக்கிறது. அது சத்தமில்லாமல் ஓட்டுகளாக இரட்டை இலைக்கு பதிவாகி இருக்கிறது. அதிமுக NDA கூட்டணி வெல்லும், எடப்பாடியார் முதல்வராக வருவார் என்று பேசியுள்ளார். தமிழகத்தில் பெரும்பான்மை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நிருபர்களிடம் பியூஷ் கோயல் பேசிய போது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் சந்தேகம் இருந்திருந்தால் டெல்லியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் எனவும், தமிழகத்தில் பெரும்பான்மை பெற்று தேசிய
ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த முறை தமிழகத்தில் மாற்றம் வரும். மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் எனவும் அவர்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள். பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா முழுவதும் வளர்ச்சி பெற்று வருகிறது. தமிழகமும் அதில் பங்கு பெற வேண்டும் எனவும் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தவிர்க்க மலிவு விலையில் நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கி உலகின் கவனத்தை தன் பக்கம் முருகானந்தம் ஈர்த்துள்ளார். கோவை சாய்பாபா காலனி பகுதியை சேர்ந்தவர். இவர் கண்டுபிடித்த இயந்திரங்கள் இந்தியா மட்டுமின்றி 47 நாடுகளில் உள்ள பெண்களின் சுகாதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக இருந்து வருகின்றன. 2014ஆம் ஆண்டின் டைம் இதழின் உலகின் 100 செல்வாக்குமிக்க மனிதர் பட்டியலில் இடம் பிடித்த இவர் மத்திய அரசின் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு 208 தனிநபர்கள் மற்றும் 79 அமைப்புகள் என மொத்தம் 787 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த பட்டியலில் முருகானந்தத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் முருகானந்தம் பெருமை சேர்த்துள்ளார். இதுகுறித்து முருகானந்தம் பேசிய போது 800 கோடி மக்கள் தொகை கொண்ட உலகில் இந்த ஆண்டில் வெறும் 208 பேரின் பெயர்கள் தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. உலகின் மிகப்பெரிய விருதாக கருதப்படும் இந்த விருதுக்கு பல பிரபலங்களின் பெயர்கள் கூட நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எனது பெயர் நடுவர் குழுவால் ஏற்கப்பட்டுள்ளதை பெருமையாக கருதுகிறேன் எனவும் இதுவே விருது கிடைத்த போன்ற உணர்வை தந்துள்ளது. இது நாப்கின் பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். எஞ்சிய 4 மாநில தேர்தல்களை விட தமிழக தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் தாக்கமே இதற்கு காரணம் எனவும் அந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திய தமிழக ஓட்டு எண்ணிக்கைக்காக 62 மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்த மையங்களில் எப்படி ஓட்டு எண்ணிக்கை எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தால் மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கையானது ஆரம்பமாகும் எனவும் முதலில் தபால் ஓட்டுகள் தான் எண்ணப்படும் என்றும் ஓட்டு எண்ணும் பணியில் 15,000 ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் உரிய பயிற்சிகளும் ஆலோசனைகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அறிவித்தபடி காலை 8 மணிக்கு பாதுகாப்பு அறை சீல் அனைத்து வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் அகற்றப்படும் எனவும் பின்னர் தேர்தல் பணியாளர்கள் மூலம் கட்டுப்பாட்டு கருவி கொண்டு வரப்பட்டு மேசையில் வைக்கப்படும் என்றும் இந்த கட்டுப்பாட்டு கருவியின் சீல் முதலில் அகற்றப்பட்டு அந்த ஓட்டு சாவடியில் மொத்தம் பதிவான ஓட்டுகள் காண்பிக்கப்படும். ஓட்டுகள் காண்பிக்கப்படும் போது அந்தந்த வேட்பாளர்களின் முகவர்கள் தங்களிடம் உள்ள 17C பாதத்தில் ஏற்கனவே குறிக்கப்பட்டு உள்ள ஓட்டுப்பதிவு விவரங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொள்ளலாம் எனவும் ரிசல்ட் என காணப்படும் பட்டனை அழுத்தினால் ஒவ்வொரு வேட்பாளரும் எத்தனை ஓட்டுகள் பெற்றனர் என்ற விவரங்கள் திரையில் தெரியும் எனவும் ஒவ்வொரு சுற்று ஓட்டு எண்ணிக்கை எண்ணப்பட்ட பின்னர் அதன் விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என்றும் மேலும் ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் உள்ள அறிவிப்பு பலகையிலும் எழுதப்படும். முதலில் காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். பின்னர் 8:30 மணிக்கு தான் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் உள்ள ஓட்டுகள் எண்ணும் பணி தொடங்கும் எனவும் இதன் முன்னிலை விவரங்கள் 9 மணி முதல் தெரிய வரும் என்றும் முற்பகல் 11 மணிக்கு முழுமையான விவரங்கள் வெளியாக தொடங்கும் என்ற தகவல் வெளியானது. சென்னையில் கடும் வெயிலில் நீட் நுழைவுத் தேர்விற்காக மாணவர்கள் வரிசையில் நின்றனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக வந்துள்ள நிலையில் அக்கட்சி தனது வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. குறிப்பாக கருத்து கணிப்பு ஒன்றில் தாவேகா கட்சிக்கு 98 முதல் 120 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதால் கட்சி தலைமை பெரும் உற்சாகத்தில் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்புடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனது வேட்பாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய ரெசார்ட் அரசியலில் களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள சூழலில் தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அருகிலுள்ள பூஞ்சேரி பகுதியில் உள்ள ஒரு பிரபல நட்சத்திர விடுதியை ஒட்டுமொத்தமாக வாடகைக்கு கேட்டுள்ளனர். இருப்பினும் அங்கு ஏற்கனவே பிற முன்பதிவுகள் இருப்பதால் அந்த விடுதி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தனது வேட்பாளர்களை தங்க வைக்க தகுந்த தங்குமிடங்களை தேடும் பணியில் தாவேகாவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 2026 தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் தனது கட்சி வேட்பாளர்கள் குதிரை பேரத்தில் சிக்குவதை தவிர்க்க அவர்களை ஒரே இடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக சசிகலா அறிமுகப்படுத்திய கூவத்தூர் கலாச்சாரம் போன்று தற்போது விஜயும் தனது கட்சி வேட்பாளர்களை கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் இதுபோன்ற முடிவை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தங்குவதற்கான வசதிகளை தேடும் இந்த பணிகளை விஜயின் முக்கிய ஆலோசகர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பதில் பல்வேறு கருத்து கணிப்புகள் நிலவினாலும் ஒருவேளை ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டால் தனது அணியை வலுவாக வைத்திருக்க விஜய் தயாராகி வருவதையே இந்த செயல்பாடுகள் காட்டுகின்றன. சுமார் 100 இடங்கள் வரை தாவேகா வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தொண்டர்கள் மத்தியில் நிலவும் உற்சாகத்தை அடுத்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மறுபுறம் வாக்கு எண்ணிக்கை நெருங்கும் வேளையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கும்
திமுகவுக்கும் இடையே இடப்பகிர்வு தொடர்பான அதிருப்தி பகிரங்கமாகியுள்ளது. மேலும் தேர்தலில் விஜயின் தாக்கம் கணிசமாக இருக்கும் என்பதை திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக, மதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகியவையும் ஒப்புக்கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு சீராக இல்லை என்றும், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக புதிய வியூகங்களை வகுக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 90களின் இறுதியிலிருந்து திமுகவுடன் நீண்ட காலமாக பயணித்து வருவதாகவும், கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் திமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு பேனா, பென்சிலுக்கு தடை. கோவை காவல்துறையின் அதிரடி கட்டுப்பாடுகள். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நடைமுறைகள் எவ்வித இடையூறுமின்றி அமைதியாகவும் வெளிப்படையாகவும் நடப்பதை உறுதி செய்யும் வகையில் கோவை மாநகர காவல்துறை பல்வேறு அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிய சக்தி கோலோச்ச வாய்ப்பு. தமிழகத்தில் மொத்தம் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதன் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் இதையடுத்து தமிழகத்தில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்கிற பரபரப்பு தொற்றியுள்ளது. அனல் பறக்கும் அரசியல் களம். வெல்லப்போவது யார்? நாளை வாக்கு எண்ணிக்கை. 7 அடுக்கு பாதுகாப்பில் வாக்கு எண்ணிக்கை மையத்தை திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன. தற்போது நடந்து முடிந்திருக்கும் தேர்தலானது 17வது சட்டமன்றத்திற்கானது என்ற தகவல் தெரிவித்துள்ளனர். ஓட்டு எண்ணிக்கை நாளை நடப்பதையொட்டி மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தியுள்ளனர். அடுத்த 3 நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகும் மழை. தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 1 வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதவம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.